படம் போய் பார்த்தேன் இன்றைக்கி காலையில். நண்பர்கள்லாம் வற்புறுத்தி கூப்பிட்டாங்க. சரின்னு நான் பொதுவாக வந்து திரையரங்குகளில் போய் படம் பார்க்குறத விட்டு ரொம்ப வருஷமாச்சுன்னு வைங்களேன். இப்போ இந்த ஒரு படம் தான் வந்து நண்பர்கள் ரொம்ப வற்புறுத்துனாங்கன்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி காலைல 9 மணிக்கே முதல் ஷோவே போய் கமலா தேட்டரில் போய் பார்த்துட்டோம். பார்த்துட்டு வந்தவுடனே அந்த படத்தின் வேகம் வந்து சரி உடனே பேசி உடனே உங்களுக்கு வீடியோவாக போட்டுருவோம் அப்படின்னு தோணுச்சு. அதனால தான் சரின்னா அதை பற்றி இப்போ பேசுகிறோம். படம் பார்த்திங்கன்னா உண்மையில் சொல்லணும்னா வேறு லெவல் அப்படின்னு தான் சொல்லணும். எனக்கு வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து எந்த படங்களும் மனதை முழுமையாக கொள்ளை கொண்ட படம் அப்படின்னு சொல்ல முடியாது. எல்லா படத்துலையும் பார்க்கும்போதெல்லாம் ஏதாவது ஒரு குறை தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். ஆனால் உண்மையிலே சொல்லணும்னா இந்த படத்தில் எனக்கு பெருசாக எந்த குறையுமே தெரியவே இல்லை. அது ஒரு முக்கியமான செய்தி. அப்புறம் பார்த்திங்கன்னா வடிவேல் வந்து பல ஆண்டுகளுக்கு பிறகு வந்திருக்கிறாரு. என்ன ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன், நிச்சயமாக நம்பவே முடியல. நேற்று வரை நாம் வந்து பார்த்து கொண்டு இருந்த காமெடி நடிகர் வடிவேலுவா இது அப்படின்னு ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய ஒரு குணச்சித்திர நடிகராக மாறிட்டார். அப்படியே ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனுங்க. குணச்சித்திர நடிகர் மட்டும் இல்லை, இந்த படத்துக்கு ஹீரோவே அவர் தான். உண்மையை சொல்லப்போனால் உதயநிதி வந்து ஹீரோன்ற மாதிரி தெரியும். ஏன்னா படத்தோட பேரும் மாமன்னன் தான், படத்தில் வடிவேலோட பேரும் மாமன்னன் தான். ரொம்ப அருமையாக பண்ணியிருக்கிறாரு. நடிப்பின் உச்சம் அப்படின்னு சொல்லலாம். வடிவேலுக்கு நடிக்க தெரியும், ஆனால் அவர் இவ்வளோ பெரிய நடிகரா? உண்மையிலேங்க கமலஹாசன்லாம் தூக்கி சாப்பிட்டாருன்னு சொல்லலாங்க. அப்படி ஒரு நடிப்புனா இதுவரை நம்ம பார்க்காத ஒரு வடிவேலுவை இந்த படத்தில் நீங்கள் கண்டிப்பாக பார்க்க முடியும். அதே மாதிரி அவர் மனைவியாக, அதாவது உதயநிதியோட அம்மாவாக நடிச்சிருக்காங்க யாரோ ஒருத்தங்க. அவங்க பேர் கூட எனக்கு சரியாக தெரியல. அவங்களும் ரொம்ப அருமையான ஒரு நடிப்பு. ஏன்னா திரைப்படங்களில் நான் தற்சமயமாக பார்க்குறது பூரா ஓடிடி, அதனால் யாரோட பேரும் ஞாபகத்தில் இல்லை. கீர்த்தி சுரேஷ் அவங்களும் அருமையாக பண்ணியிருக்கிறாங்க. நம்ம உதயநிதி அவருக்கு எப்பவுமே முகத்தில் பெருசாக எக்ஸ்ப்ரெஷன் வராது, ஆனால் இந்த படத்தில் கொஞ்சம் நல்ல எக்ஸ்ப்ரெஷனோடவே நடிச்சிருக்கிறாருன்னு சொல்லலாம். அடிமுறைன்னு சொல்லி நம்ம பாரம்பரிய குத்துவரிசை இருக்குது பார்த்திங்களா, அதை கற்றுக் கொடுக்கும் ஆசிரியராக நடிச்சிருக்கிறாரு. அது படத்தின் களத்துக்கும் ஏற்ற மாதிரி சரியாக வச்சுருக்கிறாங்க. இந்த படம் வந்து சாதிய படமா, சாதி வெறியை தூண்டக்கூடிய படமா அப்படின்லாம் நிறைய பேர் படம் வருவதற்கு முன்பு கேள்விகளெல்லாம் வச்சாங்க. இந்த படம் சாதிய படமா அப்படின்னு கேட்டால் ஆமாம், சாதிய படம்தான். ஒடுக்குமுறையை கைகொள்ளும் உயர் சாதியினையை கண்டிக்கும் படம் தான். அவர் எந்த சாதியும் அடையாளம்லாம் சொல்லலை. உயர் சாதி அப்படின்றத மட்டும் எஸ்டாப்ளிஷ் பண்ணிவிட்டு உயர் சாதிக்கும் தலித் மக்களுக்கும் ஏற்படக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்ற மாதிரி அவர் படத்தை அழகாக கொண்டு போயிருக்கிறாரு. அதிலும் அந்த ஆரம்ப காட்சியில் வந்து கதையெல்லாம் நான் சொல்ல மாட்டேன், சரிங்களா? அது வந்து ஸ்பாய்லர் ஆகிடும். அங்கங்கே மட்டும் நான் சொல்கிறேன். ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா சிறு வயதாக இருக்கும்போது உதயநிதியும் அவரோட நண்பர்களும் எல்லோரும் சேர்ந்து போய் ஒரு ஊர் பொது குளத்தில் குளிக்கிறாங்க. அப்படின்றப்ப கல்லால் அடித்து 3 பசங்களை கொன்னுடுறாங்க அப்படின்ற காட்சிகள்லாம் உண்மையிலே வந்து கொஞ்சம் மனதை பிசையக்கூடிய காட்சியாக இருந்தது. இது வந்து வன்முறையை பேசுது, ஆனால் இரத்த களரியான வன்முறையை காட்டலை. அதுதான் இயக்குனரோட உண்மையான திறமைன்னு சொல்லணும். வன்முறையை பேசுது, அந்த வன்முறையால் ஏற்படும் வலியை நமக்கு உணர்த்துது. அது ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த வன்முறை, அந்த ஒடுக்குமுறை ஏற்படுத்தக்கூடிய வலியை நமக்கு கடத்திடுது. அந்த வலி நமக்கு தெரியுது. ஆனாலும் திரையில் வந்து இரத்த களரியான காட்சிகள் இல்லாமல் அருமையாக பண்ணியிருக்கிறாருன்னு வைங்களேன். இதெல்லாம் வந்து வேறு சில இயக்குனர்கள்லாம் எடுத்திருந்தாங்கன்னா ஸ்க்ரீனே செவப்பாயிருக்கும். அந்த மாதிரி பண்ணியிருப்பாங்கன்னு வச்சுக்கிங்க. அதே மாதிரி உதயநிதி நடிச்சிருக்கும்போது திராவிட குறியீடுகள்லாம் இருக்கான்னா அதெல்லாம் நேரடியாகவே இருக்குது. குறியீடுலாம் கிடையாது, நேரடியாகவே காட்டுறாங்க. முதலமைச்சர்னு ஒருத்தரை காட்டும்போது அவரோட மேஜையில் தந்தை பெரியாரின் சிலையை இருக்கிறதே நேராகவே காட்டுறாங்க. அதனால் குறியீடு அப்படி இப்படின்லாம் சொல்ல வேணாம், நேரடியாகவே சொல்கிறாங்க. பேர் மட்டும் வேறு வச்சுருக்கிறாங்க. அவங்க சொல்கிறதே வந்து திராவிட இயக்க கட்சிகள் தான் அப்படின்றதையும் சொல்லிட்டாங்க. இல்லை, இந்த உயர் சாதியாக வரக்கூடிய நபரை வந்து நம்ம ஃபதத் ஃபாசில் தான் பண்ணியிருக்காருன்னு வச்சிங்களேன். அவங்க அப்பாவாக வரவர் இந்த அழகம் பெருமாள்னு சொல்லுவாங்களே, எப்போவுமே ஒரு மோசமான அரசியல்வாதியை காட்டுறதுக்கு ஒருத்தர் வச்சுருக்காங்களா, பிராண்டடாகவே அவரே போட்டிருக்காங்க. அவர்களும் பாத்திரத்தோடு நன்றாகவே பொருந்தி போகிறாங்கன்னு வைங்களேன். முதலமைச்சராக வரக்கூடியவர் சொல்லக்கூடிய காட்சியே நல்லா இருக்கும். நாங்கள் தலைவர்கள்லாம் ஊராக மேடை போட்டு
பேசி இந்த சாதியை ஒழிக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம், நீங்கள்லாம் கட்சிக்குள்ளே இருந்துக்கிட்டே இப்படி பண்ணுறீங்களடா அப்படின்னு அந்த உயர் சாதியை சேர்ந்தவரை பார்த்து நேராக கேள்வி கேட்குற காட்சிகள்லாம் வந்து கொஞ்சம் போல்டான காட்சி, நேர்மையான காட்சி. அதையும் முக்கியமாக சொல்லணும், போல்டு மட்டும் இல்லை, நேர்மையான காட்சி. நான் அடிக்கடி சொல்லுவேன் பார்த்தீங்களா, இந்த சாதி சங்கம் அப்படின்னு ஒன்று எதுக்கு உட்காந்துருக்குன்னா சமோசா சாப்பிட்றதுக்கு தான் உட்காந்துருக்குன்னு நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன் தெரியுமா. அதை தெளிவாக இந்த படத்தில் காட்சிப்படுத்தி இருக்கிறார் இயக்குனர். அதை ரொம்ப தெளிவாக பண்ணியிருக்கிறாரு. அந்த சாதிய வெறி அப்படின்றது நான் அடிக்கடி இன்னொன்று சொல்லுவேன் பார்த்தீங்களா, தனக்குன்னு எந்த அடையாளமும் இல்லாத ஒருவன் தன் சாதியை மட்டுமே தனது அடையாளமாக கொள்கிறான் அப்படின்னு அந்த காட்சியும் ரொம்ப அருமையாக அதுவும் ஒரு வசனத்திலே சொல்லியிருப்பார். ஒரு காட்சியில் வந்து வில்லனை வந்து பார்க்குறதுக்காக வடிவேல் வந்திருப்பார். ஆனால் அவர் வில்லன் வந்து வயசில் சின்ன பையன், இவர் வயசில் பெரியவர். ஆனால் இவர் நிற்க வச்சே பேசிகிட்டு இருப்பான் அந்த வில்லன். அப்போ இவனை உதயநிதியும் வர சொல்லியிருப்பாங்க. அவர் வந்த உடனே தம்பி உட்காருங்க அப்படின்பா. அப்பா நீங்கள் உட்காருங்க அப்படின்னு சொல்லுவான். யார்? உதயநிதி வந்து நீங்கள் உட்காருங்கப்பா அப்படின்னு வடிவேலை பார்த்து சொல்லும்போது வில்லன் சொல்லுவான், அவர் உட்கார மாட்டார், யார் சொன்னாலும் உட்கார மாட்டார் அப்படின்னு சொன்ன உடனே உதயநிதி கேட்பதாக ஒரு காட்சி வரும். யார் சொன்னாலும் இல்லை, நீங்கள் சொன்னீங்களா, நீ சொன்னியா உட்கார சொல்லி அப்படின்னு கேட்பேன். உடனே கை கலப்பாயிடும். எல்லாம் முடிஞ்ச உடனே அவங்களெல்லாம் கட்டி வச்சு அடிக்க போகிறாங்கன்ற மாதிரி ஒரு காட்சி வரும்போது அவன் சொல்கிற வசனம் வந்து மிக கூர்மையான ஒரு வசனம், அந்த சாதி வெறியை தெளிவாக காட்டக்கூடியது. அந்த வில்லன் சொல்லுவான், அந்த ஆள் நிற்கிறது என்னுடைய அதிகாரம், என்னுடைய அதிகாரத்தின் அடையாளம் தான் அவன் நிற்கிறது. உன்னை நான் உட்கார சொன்னது நீ அவர் பையன்தான், ஆனால் நான் உன்னை உட்கார சொன்னேன், அது என்னுடைய அரசியல் அப்படின்னு சொல்லுவான். தெளிவான வசனங்க. அதாவது உங்கள் அப்பா நின்றுட்டு தான்டா இருப்பார், ஏன்னா அதுதான் என்னுடைய அடையாளம், என் சாதியோட அடையாளம். நான் உன்னை உட்கார சொல்கிறேன் பற்றியா, பார்க்குறதுக்கு முற்போக்கு மாதிரி உனக்கு தெரியும், ஆனால் அது என்னுடைய அரசியல் அப்படின்ற இடம் ரொம்ப தெளிவான ஒரு வசனம், கூர்மையான வசனம்னு சொல்லலான்னு வைங்களேன். காட்சி அமைப்புகளும் ரொம்ப அருமை. வன்முறைக்கு வன்முறை தான் தீர்வா, இந்த கேள்வி வந்து நமக்கு எல்லாருக்கும் வரும். ஏன்னா தேவர் மகனில் வன்முறை தான் தீர்வுன்னு அவங்க பேசினாங்க. மாரி செல்வராஜ் தன்னுடைய முதல் படத்தில் வன்முறை தீர்வு இல்லைன்னு சொல்லிட்டாரு பரியேறும் பெருமாளில். ஆனால் கர்ணன் படத்தில் வேறு வழி இல்லைன்னா வன்முறை தான் தீர்வுன்னு காமிச்சிருப்பார். இந்த படத்தில் எப்படி காட்ட போகிறாருன்னு பார்த்தேன், வன்முறை தீர்வுன்னு அவர் காட்டலை. கிளைமாக்ஸ் காட்சிக்காக ஒரு சண்டை காட்சிகள் வச்சுருந்தாங்கன்னு வைங்களேன், அந்த காட்சியும் ஒரு தற்காப்பு காட்சியாகத்தான் இருக்குமே தவிர நேரடியான சண்டை காட்சியாக எதுவும் இல்லாமல் ஒரு அருமையான படம். மொத்தத்தில் அதான் சொல்லணுன்னா, இந்த படத்தை வந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை, இந்த அளவுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும், ஓரளவு பரவாயில்லாமல் இருக்கும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் எல்லா ஸ்கேல்லையுமே அந்த கருத்துக்களை முன்வைப்பதாக இருந்தாலும் சரி, அந்த கேரக்டர்களோட நடிப்பு, யதார்த்தம் எல்லாமே ஒரு வெல் பேலன்ஸ்டு ஃபுல் கமர்ஷியல் மூவி தான். ஆனாலும் அந்த ஒரு கமர்ஷியல் படத்தில் வந்து இத்தனை அருமையாக சாதிய ஏற்றத்தாழ்வு, அதனால் ஏற்படும் ஒடுக்குமுறை, இதை எல்லாத்தையும் தெளிவாக காட்சிப்படுத்த முடியுமா அப்படின்னா நிச்சயமாக படுத்த முடியும். அதுலேயும் குறிப்பாக இந்த படத்தில் பன்றியை வந்து ஒரு அடையாளமாக காமிச்சிருப்பார், பன்றியை வந்து ஒரு குறியீடாக காமிச்சிருப்பார். பன்றியும் வேட்டை நாய்களும், வேட்டை நாய்களால் பன்றிகள் குதறப்படுவது அப்படின்றத வந்து அந்த மேல் சாதின்னு சொல்லக்கூடிய பகுதிக்கு வேட்டை நாயையும், ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு பன்றியை ஒரு அடையாளமாகவும் வைத்து ஒரு அருமையான ஒரு அரசியலை காட்சிப்படுத்தியிருப்பார். வழக்கமாக நம்ம பார்க்கக்கூடிய எல்லா படங்கள்லேயும் ஹீரோயின் அப்படின்றப்போ ஹீரோயினுக்கு க்ளோஸ்அப் காட்சி என்ன பண்ணுவாங்க, ஒரு நாய்க்குட்டியை வச்சு அழகாக கொஞ்சிக்கிட்டு இருக்கும் பார்த்தீங்களா, ஒரு புசுன்னு ஒரு நாய்க்குட்டியை வச்சு. இதில் ஹீரோயின் வந்து ஒரு பன்னிக்குட்டியை வச்சு கொஞ்சிற மாதிரி ஒரு காட்சி வச்சுருக்கிறார். எல்லாருமே, அதாவது உதயநிதி வரக்கூடிய காட்சிகளில் அவர் ஒரு பன்றிக்குட்டியை வச்சு கொஞ்சிற மாதிரி வரும், வடிவேல அந்த பன்றிக்குட்டியை வச்சு கொஞ்சிற மாதிரி வரும், அவங்க அம்மா கொஞ்சிற மாதிரி வரும். எல்லாத்துக்கும் மேலே இந்த படங்களில் வர மாதிரி இப்படி தூக்கி வச்சு முத்தம் கொடுத்து நாய்க்குட்டியை கொஞ்சுவாங்கல்ல, அதை வந்து ஹீரோயின் பண்ணுற மாதிரி காமிச்சிருக்காங்க. ஒரே ஒரு சின்ன குறை அப்படின்னு வேணால் சொல்லலாம், எனக்குள்ள மனசு குறை, அந்த ஹீரோயின் கொஞ்சம் கருப்பாக இருக்கிற ஹீரோயினாக போட்டிருக்கலாம். நம்ம ஊரில் அது ஏன் அந்த பிரச்சனைன்னு தெரில. தலித் பெண்ணாக காமிச்சாலும் வெள்ளையாக தான் காட்டணுமா அப்படின்னு, இல்லை இன்னொரு கேள்வியும் இருக்குது, தலித் பெண்ணாக இருந்தால் கருப்பாக தான் காட்டணுமா அப்படின்னு நம்ம ஒரு கேள்வி முன்வைத்தோம்னா அந்த பிரச்சனை அடிபட்டு போயிடுதுன்னு வச்சுக்கிங்களேன். அதனால் தலித் பெண்ணாக இருந்தால் வெள்ளையாகவும் இருக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது
அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இந்த இடத்துல பொதுவாக எல்லாரும் காட்டுற மாதிரியே இவரும் ஹீரோயினாக வெள்ளையாக காமிச்சிருக்கிறாரு அப்படின்னு தான் நான் அதை சொல்ல வந்தேனே தவிர, மற்றபடி தலித் பெண்கள் வெள்ளையாக இருக்கக்கூடாதா அப்படின்லாம் கிடையாது. எனக்கு தெரிஞ்ச என்னுடைய தலித் நண்பர்கள் நிறைய பேர் என்னை விட செம கலராக இருப்பாங்கங்க. சரியா? அதனால் அதெல்லாம் வந்து நம்ம கணக்கில் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. மொத்தத்தில் சொல்லப்போனால் ஒரு நிறைவான படம், அதே நேரத்தில் அழுத்தமான கருத்துக்கள் சொல்லப்பட்ட ஒரு படம். முக்கியமாக ஒரு இடம் ஒன்று பண்ணுவாங்க நம்ம ஊரில் படங்களில் பூரா பார்த்திங்கன்னா, அதிகார மையத்தை வந்து மோசமானவர்களாக காட்டுவாங்க. ஒரு முதலமைச்சர் மோசமானவர், ஒரு மந்திரி மோசமானவர் அப்படின்னா, அந்த மந்திரி அந்த கட்சியே மோசமானது, அந்த மாதிரிலாம் காட்டுவாங்க. இந்த படத்தில் அந்த மாதிரி எந்த தவறும் செய்யலை. அவர் தன் பொறுப்புணர்ந்து எடுத்திருக்கிறார். காவல்துறையை தப்பாக காட்டலை, வேறு யாரையும் தப்பாக எல்லாம் காட்டலை. அதிகார மையத்தில் முதலமைச்சர் வரை யாரையுமே தப்பாக காட்டலை. அதே நேரத்தில் எதிர்க்கட்சி தலைவரை கூட தப்பானவராக காட்டலை. தவறானவன் அந்த ஒரு மனிதன் தான். புரியுதுங்களா? ஸோ தனிப்பட்ட ஒவ்வொரு மனிதனின் மனதிலும் மாற்றம் வந்தது என்றால் கண்டிப்பாக சமுதாயத்தில் மாற்றம் ஏற்படும். தனி மனிதன் தெரிஞ்சிட்டாலே போதும், வேறு எதுவுமே தேவையில்லை அப்படிங்கிறது தான் ஆண்டாண்டு காலமாக நம்ம சொல்லக்கூடியது. நான் அடிக்கடி சொல்லக்கூடியதை தான் சொல்லுவேன். நம்ம ஊரில் பாருங்கள், தமிழ்நாட்டில் மட்டும் சாதி பேர் யாரும் போடுறதில்ல. இதற்காக அரசாங்கம் ஏதாவது சட்டம் கொண்டு வந்துச்சா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. தனி மனிதர்கள் மனம் மாறிவிட்டார்கள். மாறப்போய் சாதி பேர் போடுறதையாவது விட்டாங்க. இன்னும் மனம் மாறிட்டாங்கன்னா அந்த சாதிய சிந்தனையும் போயிடுச்சுன்னா அடுத்த தலைமுறை இன்னும் கொஞ்சம் சூப்பராக இருக்கும். அப்படிங்கிறத இந்த திரைப்படம் அழகாக பதிவு செய்திருக்கு. இந்த படத்தை கண்டிப்பாக பார்த்துருங்க. நான் இந்த அளவுக்கு எந்த படத்தையும் நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். அந்த அளவுக்கு இந்த படம் எனக்கு மிகவும் பிடிச்சிருக்கு. கருத்தியல் ரீதியாகவும் அது திரையாக்கம் செய்த வகையிலும் சரி, நடிப்பிலும் சரி, எல்லா வகையிலுமே நிறைவாக செய்திருக்கிறார் மாரி செல்வராஜ் அவர்கள். நாளை மீண்டும் சந்திப்போமா? நன்றி, வணக்கம்.